ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இன்றைய சட்டசபை சம்பவங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க லைவாக. நம்ம ஒன்றும் புதுசாக பேச தேவையில்லை. இங்கெங்கே கேள்விகள் வருது, அங்கங்கே பதில்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்குது. எல்லோரும் பேசுகிறாங்க. தாவேக நபர்கள் கொஞ்சமும் சலிக்காமல் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நாகரிகமான முறையில். இந்த சைடு இருக்கிறவங்க பூரா கூச்சல் போடுறது மட்டும்தான் வேலையை வச்சுருக்காங்களே தவிர வேறு எதுவுமே பெரிய அளவில் கிடையாது. ஆனால் இந்த பக்கம் பதிலுக்கு பதில் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ரொம்ப சாஃப்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, சைலண்ட்டாக தான் அடிக்கிறாங்க. இவங்க தான் கூவிக்கிட்டே இருக்காங்க. சபாநாயகரும் சில இடங்களில் கொண்டு வச்சுருந்தார் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். சில விஷயங்கள் சுவாரஸ்யமாக போச்சு அப்படிங்கிறதும் தெரியும். அதை நம்ம பேசி போர் அடிக்க விரும்பல. கேள்வி கேட்டாங்க, பதில் வந்துருச்சு. அதை நம்ம ஒன்றும் பெருசாக தேவையில்லை. எல்லோரும் தமிழ்நாடே பார்த்துருப்பீங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது 1-2 விஷயங்கள் தான். அதில் முதல் விஷயமாக நீட் தேர்வு ரத்து அப்படின்ற தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வச்சார். இந்த தீர்மானம் இன்றைக்கி சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதில் ஒரு நபர் பேசினார், திமுக சேர்ந்த நபர். அதாவது நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிறது எங்கள் திராவிட மாடல் ஆட்சி 5 வருஷமாக தொடர்ந்து போராடிட்டே தான் இருக்கோம். அதுக்கு முன்னாடி இருந்து நாங்கள் குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். அதுக்குண்டான சில சட்ட ரீதியான வேலைகளால் நாங்கள் செஞ்சுட்டே தான் இருந்தோம் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் எந்த யூஸும் இல்லை, அது எடுக்க முடியல. அதில் ஒரு முக்கியமான நபர் ஒரு பேசினார். என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ நீட் தேர்வு ரத்துன்றது கொண்டு வந்திருக்கிறதும் அதே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். அன்றைக்கி நீட் மட்டும்தான் உலகம்னு கேட்டதும் அதே விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. விஜய் அவர்கள் அந்த மாணவர்களோட உயிரை பற்றி யோசித்தார். இப்போது நீட் தேர்வு இதில் ஃபெயில் ஆகிட்டோம், சரி ஓகே, அதுலேருந்து நம்ம அடுத்த டைம் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போகிறவங்கள பற்றி பிரச்சனை கிடையாது. இல்லை எப்படி இருந்தாலும் நம்ம வந்துடுவோம் அப்படின்னு அடுத்தடுத்து படித்து அதில் பாஸ் ஆகிற நபர்களும் இருப்பாங்க. அதுவும் பிரச்சனை கிடையாது. அது மட்டும்தான் லைஃபு. அது இல்லைன்னா நம்மளுக்கு லைஃபே கிடையாது, நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு இருப்பாங்கள்ல சில குழந்தைகள், சில ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள். அவங்களோட உயிரை பற்றி விஜய் அவர்கள் பேசினார். அவ்வளோதான். அந்த நேரத்தில் அது மட்டும்தான் உலகம் அப்படின்னு நினைக்காதீங்க, அடுத்து கடந்து வாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அந்த நேரத்தில் அறிவுறுத்தணும். இப்போது ஒருத்தனுக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல கஷ்டமாக இருந்தாலுமே எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆறுதலான வார்த்தையை அந்த இடத்துல சொல்ல தான் செய்வாங்க. அதையும் ஒரு முக்கியமான நபர், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நபர் சொன்னாங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதை கேட்டுட்டு கடந்து போவாங்க. இல்லை அப்படின்னா தவறான முடிவுகள் எடுப்பாங்க. அந்த தவறான முடிவுகளை தடுக்கிறதுக்காக அப்படி ஒரு விஷயத்தை பேசினாரே தவிர நீட் தேவையே இல்லை, நீட்லாம் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்ற வார்த்தையை அவர் பேசவே இல்லை. நீட் மட்டும்தான் உலகம்னு நினச்சிட்டு அதில் உங்கள் உயிரை மாற்றிக்காதீங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீட்டில் ஃபெயில் ஆனாலும் அடுத்த டைம் பார்த்துக்கலான்னு கடந்து போகிற மாணவர்கள் இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு டைம் ஃபெயில் ஆகிட்டாலே அது மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்களா. அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட அறிவுரை அது. அதுவே புரிஞ்சுக்காத நபர்கள்ட்ட என்னத்தை சொல்கிறது. அவர் உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசினார். சரி, உடன்பிறப்புகள் ஏதாவது குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படின்னு வச்சுட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டாக தான் நான் பார்க்குறேன். சரி ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை பேசினார். இந்த தாவேக ஆட்சி இப்போ ஒரு 2.5 மாதத்துலேயே 20,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்த நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா 20 லட்சம் கோடியில் போய் நிற்கும் கடன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். இந்த கடனை பற்றி இவர் பேசுகிறதுக்கு முன்னாடி இவரோட ஆட்சியில் ஒரு 5 லட்ச ரூபாய் கடன் வச்சுட்டு போயிருந்தார்ல, அப்போ அவருக்கு தெரியலையா? அதே 5 லட்சத்து கடன் இவர் எதுக்கு வாங்கினார் அப்படின்னா மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தாங்க வாங்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசுவார். இப்போ விஜய் அவர்களும் வாங்குறாரு அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்? அதே மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் நாங்களும் வாங்குகிறோம் அப்படிம்பார். வேறு என்னத்தை சொல்லுவார்? அதே தான் திமுகவும் சொல்லிச்சு. இவங்க 5 லட்சத்தில் விட்டுட்டு போனாங்க. திமுக 10லேருந்து 12 லட்சம் வரைக்கும் 12 லட்சம் கோடி வரைக்கும் கடன் வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் 20,000 கோடி கடன் வாங்கியிருக்காராமா. அதுவும் பார்த்தோன்னா இன்னும் 20 லட்சம் கோடியில் போய் நிற்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசினார். இவங்க 2 பேருமே மாறி மாறி ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் தான். விஜய் அவர்கள் புதுசு அரசியல் கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து தேர்தலை சந்திக்கும் போது அவருக்கு அதை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம். உள்ளே வந்ததுக்கப்புறமா சில விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இவங்க மாறி மாறி ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த நபர்கள் தானே அதிமுக அப்படின்னு. உள்ளே வந்தோம் அப்படின்னா இவ்வளோ பிரச்சனை இருக்கும், இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு இவ்வளோ கோடி கடன் வாங்கணும் அப்படின்றது தெரியும் தானே. ஆனால் தெரிஞ்சு இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன் இவங்க வாங்கினா அது மற்ற யாராவது குற்றச்சாட்டு வச்சா அதுக்கு நல்லது செய்யறதுக்காக தானே வாங்கணும், மக்களுக்காக தானே வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே இந்த பக்கம் தாவேக்கா 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கு, 20 லட்சம் கோடியில் போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு குறை சொல்கிறாங்க. அவரும் அதே நல்லது பண்ணுறதுக்காக தானே வாங்கியிருக்காரு, வேறு எதுக்காகவும் வாங்கலே. அவர் வாங்கி அவர் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டார். உங்கள் கட்சிகளெல்லாம் பார்த்தோன்னா எத்தனை பேர் ஊழல் வழக்கு இருக்குது, எத்தனையோ பேர் மேலே. அந்த மாதிரி தாவேக கட்சியில் யாராவது இப்போ ஊழல் பண்ணிட்டாங்கன்னா நியூஸ் இருக்குது. யாராவது அப்படி அடிச்சுட்டு போயிட்டாங்களா? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மக்களுக்காக வாங்கியிருக்காரு, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதை வாங்கி செயல் திட்டங்களும் நிறைவேற்றட்டும். அப்புறமா இன்னொரு விஷயத்தை சொன்னார். இப்போது தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 1000 பேருந்துகள் இயக்கப்படும் புதிது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பேருந்துகளுக்கெல்லாம் ஏசி போகிறன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நடக்காத காரியம். பேருந்துகளுக்கெல்லாம் ஏசி போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. அதாவது 1000 பேருந்துகள் அப்படின்றது வருஷத்துக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, முடியாது. ஆனால் இப்போது கொண்டு வர்றாங்க, சாத்தியமாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்புக்காக பார்த்தோன்னா மூவ் பண்ணி போயிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு
இப்போ ஒரு சைக்கிள் ஒன்று தர்றாங்கன்னு வச்சுங்களேன், அந்த சைக்கிளை இப்போ எக்ஸ்ட்ரா வந்து விஜய் அவர்கள் என்ன சேர்த்துருக்காரு அப்படின்னா வாட்டர் பாட்டிலு, அப்புறம் இந்த லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி இன்னொன்று அதில் சேர்த்து கொடுக்குறாங்க. அதாவது அடுத்தடுத்து அந்த திட்டங்களை மேம்படுத்திட்டு போயிட்டே இருக்கணும், அதிலே நிற்கக்கூடாது அப்படின்றது தான். இப்போ காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத ஸ்டாலின் கொண்டு வந்தார்ல, ஸ்டாலின் சொல்லியிருந்தேன் அப்படின்னா 1 to 5th வரைக்கும் அந்த காலை உணவு திட்டத்தை கொடுத்துருந்தார். இப்போ விஜய் அவர்கள் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 8th வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. இந்த மாதிரி அந்தந்த திட்டங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு என்ன மூவ் பண்ணி கொண்டு போகணுமோ அடுத்தடுத்து வர நாட்கள் அடுத்தடுத்து வர இயர்ஸில் அதை மூவ் பண்ணி கொண்டுட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு நாடு சிறப்புமிக்க நாடாக மாறும். ஒரு திட்டங்கள் நல்ல திட்டங்களாக இருந்துச்சு அப்படின்னா அதை அடுத்தடுத்து குவாலிட்டிக்கு நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு தான் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் யோசிக்கணும். அதுதான் வாக்குறுதியும் கொடுப்பாங்க. அதை வந்து விஜயவலும் இந்த இடத்துல பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அந்த பேருந்துகளுக்கு ஏசின்னு ஒன்று வரணும்ல, அது கொண்டு வரது அடுத்த லெவல் திட்டம். ஒரு நல்ல விஷயம் தான் அது. அதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பும். அதனால் அவர் ஒரு விஷயத்தை பேசினார், கொண்டு வர முடியும் அப்படின்னு அவர் நம்புறாரு. ஏன்னா இப்போ அவர் தான் ஆட்சி கட்டில் இருக்கார், அவருக்கு பட்ஜெட் நிதி நிலைமை எல்லாம் தெரியும். நம்ம கொண்டு வந்தலாம் அப்படின்னு ஒரு பிளான் அவர் அதெல்லாம் பார்க்காமே போட்டு வச்சுருப்பார். உங்களுக்கு தெரியாது, இப்போ நிதித்துறை அமைச்சர் மரியவல்சன் இருக்கார், விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை கொண்டு வரக்கு கரெக்டாக இருக்குது, இதை வச்சு நம்ம இந்த நிதின்றதை ஒதுக்கலாம், அதுக்கு செயல்படுத்தலாம் அப்படின்னு அந்த பிளானில் அவங்க அதை யோசிச்சிருப்பாங்க. அதை செயல்படுத்துகிறாங்க. அவங்க செயல்படுத்தாமல் போனால் கேள்வி கேளுங்க, செயல்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா நெகட்டிவாக பேசுகிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படி எல்லா திட்டத்தையுமே வந்து விஜய் அவர்கள் நிறைவேற்ற மாட்டார், நிறைவேற்ற முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, பொய் வாக்குறுதிகள் தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நிறைவேற்றலைன்னா ஏன் நிறைவேற்றலைன்னு கேட்குறாங்க. நிறைவேற்றுறதுக்கு கொண்டு வந்தால் இவ்வளோ கோடி பட்ஜெட்டில் இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுறாங்க. அதுக்கு தகுந்த எக்ஸாம்பிள் அண்ணன் சீர்திட்டம், தங்க மோதிர திட்டமெல்லாம் கொண்டு வந்தார்ல, அதை வந்து இவ்வளோ கோடியிலலாம் பண்ண முடியாது, எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கொண்டு வரலைன்னா ஏன் கொண்டு வரல, அறிவிக்கலன்னு கேட்டாங்க. அறிவிச்சிட்டாரு, இது இத்தனை கோடி ஒதுக்கி இருக்கோ அதில் செய்ய போகிறோன்னு சொல்கிறாங்க. அதிலலாம் செய்ய முடியாது, அதையும் குறை தான். ஏதாவது ஒரு விஷயத்தை குறை பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர்க்கட்சிகள் இருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்தளவுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணாமல் இப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. சரி, அதையும் பார்த்தோன்னா முதலமைச்சர் விஜய் பண்ணி காட்டிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன சொல்லுவாங்க, இதே மாதிரி வருஷம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. பண்ணாமல் விட்டுட்டார் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பேசுனீங்களே, இந்த மாதிரியான வாக்குறுதிகளெல்லாம் கொடுத்தீங்களே, ஏன் நிறைவேற்றலை அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் பார்த்தோன்னா இந்த அரசியல், அதை நம்மளும் தெரிஞ்சுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இந்த சைடு இவர் இப்படி பேசிகிட்டு இருக்கா, இன்னொரு சைடு நம்ம தாவாய்க்கு எம்எல்ஏ ஒருத்தர் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருந்தார் திமுகவுக்கு. என்ன அப்படின்னா, நல்லா நோட் பண்ணுங்கள், இது முக்கியமான பாயிண்ட். என்ன அப்படின்னா, உண்மையான ஓஜி சமூக நீதி மாடல் சமத்துவ மாடலாய் நடத்தி கொண்டிருக்கிறார் முதல்வர் விஜய். எதிர்க்கட்சியினர் ஜென்சி கூட்டம் நடத்தலாம், ஆனால் என்னை போன்ற ஜென்சி இளைஞர் சட்டமன்ற உறுப்பினராக்க முடியுமா என்றால் அது முதல்வர் விஜயால் மட்டுமே முடியும். தாவேக சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் பேச்சு. இவர் வந்து ஒரு ஜென்சி எம்எல்ஏ. ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுக வந்து ஜென்சி கூட்டத்தை நீங்கள் நடத்தலாம், ஆனால் அதிலிருந்து ஒரு எம்எல்ஏவை கொண்டு வர முடியுமானா அது முடியாது, அது விஜயால் மட்டும்தான் முடியும், அதுக்கு நான் எடுத்துக்காட்டு அப்படின்னு அவர் சொல்கிறார். அமைச்சர் ரமேஷ் இருக்கார், இவர் இருக்கார். ஸோ இளம் எம்எல்ஏக்கள் அங்கே இருக்காங்க ஜென்சி. ஆனால் திமுக கொண்டு வரமானா கொண்டு வர மாட்டாங்க. திமுக சைடு பாருங்களேன், பூரா வயசான கேரக்டர், எல்லாம் 50 வயசுக்கு மேலே உள்ள நபர்கள் தான். 50, 60, 70, 75 இந்த மாதிரி வயசு உள்ள நபர்கள் தான் அங்கே இருக்காங்களே தவிர ஒரு இளம் எம்எல்ஏ கூட அங்கே நம்ம பார்க்க முடியாது. அவங்களோட கட்சியிலிருந்து கூட ஒருத்தர் அனுப்ப மாட்டாங்க, அனுப்ப முடியாது, அதுக்கு அவங்க வரமாட்டாங்க. அது எப்படி அவங்களெல்லாம் விட்டுவிட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு வழியே விட மாட்டாங்க. இளைஞர்களுக்கு வழிவிடணும், அவங்க வளர்ந்து வர்றாங்க, அடுத்து நம்ம அவங்களுக்கு வழிவிடுவோம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே பேசுவாங்க. ஆனால் அரசியல் மட்டும் திமுகவில் மதிமுகவில் இருக்கவே இருக்காது, அந்த 2 கட்சியிலுமே இருக்காது. இப்படி எல்லாத்துலேயுமே வந்து இந்த நபர்கள் தான் இருக்குவாங்களே தவிர ஜென்சி இளம் தலைமுறையினர் யாருமே அங்கே எம்எல்ஏவாக ஆகிறதுக்கு விடவே மாட்டாங்க, நிற்க வைக்கவும் மாட்டாங்க. இதுதான் இந்த 2 கட்சிகளோட நிலைப்பாடு. ஆனால் அதை உடச்சி காட்டியிருக்காரு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். எங்களால் முடியும், நாங்கள் உள்ளே வருவோம், அது விஜயால் முடியும், அதை செயல்படுத்தி காட்டியிருக்காரு, நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். அதே மாதிரி திமுகவில் யாராவது ஒருத்தரை காட்ட முடியுமானா முடியாதே, அதை தான் அவர் பேசியிருக்காரு. ரொம்ப நல்ல பாயிண்ட் இது. இப்போ ஜென்சி மீட்டிங்கெல்லாம் நடத்துகிறாங்க, கூட்டமெல்லாம் நடத்துகிறாங்க. 5 வருஷமாக இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க? 5 வருஷமாக விடுங்க, இத்தனை வருஷமாக என்ன பண்ணீங்க? இந்த ஜென்சி மீட்டிங்கெல்லாம் எப்போ நீங்கள் நடத்தியிருக்கணும் அப்படின்னா விஜய் அவர்களெல்லாம் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நடத்தியிருக்கணும். அடுத்த கட்ட தலைமுறைக்கு நம்ம வந்து அரசியலை சொல்லிக் கொடுப்போம், அரசியலை பற்றி பேசட்டும், திராவிடத்தை பற்றி பேசட்டும், நம்மளோட கட்சியோட கொள்கை என்ன, வரலாறு என்ன தெரிஞ்சுக்கிட்டும், நம்ம என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டும், அரசியல் களத்தில் அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி அப்போவே நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கணும். அது என்ன விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஜென்சி கூட்டத்தெல்லாம் நடத்துகிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள கூப்பிட்டு கூட்டமெல்லாம் நடத்தி சில விஷயங்களை பேசி தாவேகாவை தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரே நோக்கம் தானே தவிர அவங்க அரசியல் பழகணும் அப்படின்லாம் கிடையாது. தாவேகாவை தோக்கடிக்கணும், அதுதான் அவங்களோட வேலை. அதுக்கு தான் வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா தாவேகாவில் இளைஞர்கள் அதிகம், நம்மள மாதிரி இளைஞர்கள், பெண்கள், இளம் பெண்கள் எப்படின்னு எல்லாருமே அதிகமாக இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளும் போகணும் அப்படின்னா இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் தூக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கேருந்து தூக்கியிருக்காங்க? புதுசெல்லாம் கிடையாது.
ஃபேமிலியில் திமுக பரம்பரை ஒரு திமுக இருக்கும்ல, அந்த திமுகவில் இருக்கிற அந்த ஜென்சி கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே தவிர வெளியிருந்தெல்லாம் யாரும் வரல. அந்தந்த ஃபேமிலிக்குள்ளேருந்து 2-3 பேர் அப்படியே தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சு அவங்களா வந்து கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் அங்கே வர்றாங்களே, அதை பார்க்க முடிஞ்சுது. அந்த லெவலில் தான் நடத்திக்கிட்டு இருக்குது திமுக. ஆனால் ஒரு எம்எல்ஏ அதிலேருந்து ஆக்கி உங்களால் கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? முடியாது. இப்போ 2031 அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இதே ஜென்சியை உள்ள தேர்தலில் நிறுத்தி அவங்கள ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்களான்னா கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. இவங்களே தான் வருவாங்க. மறுபடியும் இதே முறைகள் தான் வந்து சட்டமன்றத்தில் உட்காரும், எலெக்ஷனில் நிற்கும். ஜென்சியெல்லாம் கூட்டிகிட்டே வர மாட்டாங்க. அதுதான் திமுக அதிமுக. ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள், எங்கள் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அப்படி கிடையாது. எல்லாரையும் கூப்பிட்டு வருவார். அதுக்கு நாங்கள் எடுத்துக்காட்டு. அமைச்சரவையிலும் பங்கு கொடுப்பார். பட்டியலினத்தை சேர்ந்த 8 அமைச்சர்கள் உள்ளே இருக்காங்க. தாவேகாலிருந்து பட்டியலினத்தை சேர்ந்த 8 அமைச்சர்கள் உள்ளே இருக்காங்க. திமுக அப்படி யாராவது இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்காங்க? 1-2 இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்களே தவிர மற்றபடி பெரிய அளவில் ஒன்றுமே இருக்காது. காங்கிரஸ் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அமைச்சர் பதவின்னா என்னென்ன தெரியாத அளவுக்கு வச்சுருந்துருக்காங்களா? இப்போ தாவேக தானே வந்து கொடுத்துருக்கு. அதுவும் பார்த்தோன்னா விஜயால் தான் முடியும். இது எல்லாமே விஜயனால் மட்டும்தான் முடியும். வென்றது, திமுக அதிமுக வரலாறை ஒழிச்சது, முதலமைச்சர் ஆனது, இந்த மாதிரியான பதவிகளை கொடுத்தது, ஜென்சி உள்ளே கொண்டு வந்து விட்டது. இப்போ சட்டமன்றத்தில் நடக்கிற எல்லாத்தையுமே வந்து 18 வயசு 16 வயசு பையனிருந்து லைவில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே மாற்றினது யார் அப்படின்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள். அவர்னால தான் அது முடியும். இவங்க எதெல்லாம் பண்ணாமல் விட்டாங்களோ அது எல்லாத்தையும் ஒத்த ஆளாக 2.5 வருஷத்தில் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். அதுதான் அவருடைய பவர். அது இன்னும் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் அவர் நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ சட்டமன்றத்தில் இனி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கூட்டத்தொடர்களில் அவருடைய சம்பவம் சிறப்பாக இருக்கும். அவரை சாதாரணமாக நினச்சிடாதீங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், அவ்வளோதான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச ஆரம்பித்தாலே குத்தூஸ் வந்து ஃபயர் வர்றாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் ஆதவர்ஜினா ராஜ்மோகனும் பல்ப் வாங்கி வச்சிடறாங்க. இவரை அவங்களே 2 பேரே போது இவரை பல்ப் வாங்கி வச்சிடறாங்க. அப்புறம் இந்த பக்கம் நம்ம பசங்க எடுத்து செய்கிறது. இதில் ஒரு பெருமை வேறு அந்த ஊப்பிகளுக்கு, என்ன சொல்கிறது. ஓகே, இப்போ நம்ம 2-3 விஷயம் பார்த்துருப்போம். அதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.